وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهو الذي يتوفاكم بالليل ويعلم ما جرحتم بالنهار ثم يبعثكم فيه ليقضى أجل مسمى ثم إليه مرجعكم ثم ينبئكم بما كنتم تعملون. صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் மன்னிப்பும் நரக விடுதலையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய பகுதியிலே நாம் தராவிகில் செவியுற்ற வசனங்களில் ஒரு வசனம், 6வது அத்தியாயம் 60வது வசனம், அந்த வசனத்தினுடைய விளக்க உரையை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான்: வஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல். அவன்தான், அதாவது அல்லாஹ்தான் இரவில் உங்களை வஃபாத்தாக்குகிறான். வயஅலமு மா ஜரஹ்தும் பின் நஹார். பகலில் நீங்கள் செய்தவற்றையெல்லாம் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். சும்ம யபஅஸுக்கும் ஃபீஹி. பிறகு உங்களை அவன் எழுப்புகிறான். லியுக்தா அஜலும் முஸம்மா. குறிப்பிட்ட தவணை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மறுபடியும் உங்களை எழுப்புகிறான். சும்ம இலைஹி மர்ஜுஉக்கும். பிறகு அவனிடமே நீங்கள் இறுதியாக மீள வேண்டியது இருக்கிறது. சும்ம யுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். சும்ம யுனப்பிஉக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்தவற்றை பின்பு உங்களுக்கு அவன் அறிவிக்கவும் செய்வான் என்று இந்த வசனம் சொல்கிறது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய பகுதி என்ன என்றால், அவன்தான் இரவில் உங்களை வஃபாத்தாக்குகிறான். யத்தவஃபா என்கின்ற சொல் வஃபாத் என்கின்ற வேறு சொல்லிலிருந்து பிறந்தது. இரவில் நாம் உறங்குகிறோம், அந்த உறக்கத்தை இறைவன் வஃபாத் என்றே சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூங்கும்போது நம்முடைய உயிர் இறைவனுடைய கையில் போகிறது என்று அதனுடைய பொருள். அதனால தான் நாம் நைட்டில் படுக்கும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்துனன்னு அர்த்தம், நான் மௌத்தா போகிறேன்னு அர்த்தம். அதாவது அந்த மௌத்துக்கு சின்ன மௌத்துன்னு பேர். மொத்தத்தில் அந்த மௌத்து தான் ஒரு சின்ன விஷயம். மூச்சு மட்டும் என்ன செஞ்சிட்ருக்கோம், வந்துக்கிட்டே ஏறி ஏறி போயிட்டுருக்கோம். அது நினச்சினா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது நம்ம அப்படி தான் சொல்கிறோம், நைட்டில் படுக்கும்போது அதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ எனவே அல்லாஹ் சொல்கிறான், அந்த இரவு நேரத்தில் உங்களுடைய உயிர் என் கையில் வருகிறது அப்படின்னா இந்த ஆயத்துக்கு பொருள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும்போது சொல்ல வேண்டிய துஆக்களில் இன்னொரு வடிவத்தை இப்படி சொல்லி கொடுத்தார்கள். பிஸ்மிக்க ரப்பி வதஅது ஜம்பி. இறைவா, உன் பெயராலேயே என் விலாப்புறத்தை கீழே கிடத்துகிறேன். வபிக்க அர்ஃபஉஹு. உன் பெயராலேயே நான் அதை திரும்பவும் எடுக்கவும் செய்கிறேன், மறுபடியும் எழுந்திருக்கவும் செய்கிறேன். இன் அம்சக்த நப்சி ஃபர்ஹம்ஹா. ராத்திரி தூங்கும்போது என் உயிர் ஒன்ட்ட வருதுன்னு சொல்கிறீல்ல, நீ எடுத்துக்கிறேன்னு சொல்கிறீல்ல, அதை நீயே வச்சுக்கிட்டா ஃபர்ஹம்ஹா, அதுக்கு கருணை காட்டு. ஒயின் அர்சல்தா. திரும்ப நீ அதை விட்டுட்ட, இந்த பூமியில் திரும்ப விட்டுட்ட அப்படின்னா ஃபஹ்ஃபதுஹா, அதை நீ பாதுகாத்துக்கொள். பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன். உன்னுடைய நல்லடியார்களை எப்படி நீ பாதுகாப்பாயோ அதுபோல் என்னுடைய உயிரையும் பாதுகாத்துக்கொள். அப்படி தான் நம்ம கேட்குறோம். அப்போது கிட்டத்தட்ட நாம் உறங்கும்போது நம்முடைய உயிர் என்பது அல்லாஹ்வுடைய கைக்கு போய்விடுகிறது. அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய கருத்து என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன ஒரு தோரணையில் பேசுகிறான் அப்படின்னா, அவன்தான் உங்களை தூக்கத்தின் போது தன்பால் வைத்துக் கொள்கிறான். இதை ஒரு அத்தாட்சி மாதிரி பேசுகிறான். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சியாகவும் சான்றாகவும் அல்லாஹ் பேசுகிறான். நல்லா கவனித்து பாருங்களேன். உறங்கும்போது நம்முடைய அதிகாரம் யார் கையில் போகிறது? அல்லாஹ் கையில் தான். அல்லாஹ் அல்லாத யார் கையில் போகுமா? நிச்சயமாக போக முடியாது. அப்போ எனவே அல்லாஹ் சொல்கிறான்,
நான் தான் உன்னுடைய ரூஹை கைப்பற்றுகிறேன் உறக்கத்தின் போது, என் அல்லாத வேறு யாரும் கைப்பற்றுவதில்லை அப்படின்னு இந்த வசனத்தை அல்லாஹு தாலா தன்னுடைய இருப்புக்கு அத்தாட்சியாகத்தான் கூறுகிறான் என்பதை நாம் இங்கே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் இருப்பாங்க, மாத்திரை போட்டும் தூக்கம் வராது, அந்த மாதிரி சில பேருக்கு சோகம் இருக்கும். சில நேரங்களில் அப்படிப்பட்ட பாதிப்பு நமக்கே கூட இருந்திருக்கலாம், அனுபவத்தில் நமக்கே கூட இருந்திருக்கலாம். அப்போது அல்லாஹ் தூக்கத்தை தர விரும்பலைன்னு அர்த்தம். மாத்திரை போட்டு வரலன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தரலைன்னு அர்த்தம். அப்போ முழுக்க முழுக்க உறக்கம் என்பது யார் கையில் இருக்கிறது? அல்லாஹ் கையில் தான் இருக்குது. அவன் தான் நமக்கு தரணும், அவன் தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கணும். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அல்லாஹு தாலா அந்த உறக்கத்தை தன் கையில் வைத்து கொண்டால் என்ன நடக்கும்? அல்லாஹ் விட்டுருங்க, மனுஷன் தன் கையில் உறக்கத்தை வச்சுருந்தா என்ன ஆகும்? தூங்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் காசு 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 காசுன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். நீங்கள் பாருங்கள், காசுக்கு பின்னாலே ஓடிக்கிட்டே துரத்திக்கிட்டே சாப்பிடாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அல்சரு அது இது மண்ணாங்கட்டின்னு நிறைய அவங்களுக்கு நிறைய பரிசு வந்து வேறு அவங்களுக்கு லாட்டரியில் அடிச்சிருக்கும். ஏன்னா நேரத்துக்கு நேரம் சாப்பிட்றது இல்லை. இந்த காசு பணம் தொடர்பு அது இதுன்னு சொல்லிட்டு அசலை மறந்துட வேண்டியது. அப்போ இதே மாதிரி உறக்கத்தையும் அல்லாஹ் மனுஷங்க நீ விரும்பினா தூங்கிக்கோ அப்படின்னு கொடுத்தா யாரும் பயவில் தூங்கவே மாட்டாங்க, எல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருப்பான். அப்போ அது என்ன ஆகும்னா, மனிதன் தன்னுடைய உடலை அவனுடைய தவணைக்கு முன்னாலேயே நாசமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அதை பிடிக்குள்ளே வச்சுருக்கான். அதனால தான் நீங்கள் பாருங்களேன், தூக்கம்ங்கிறது யாராவது கேட்டுக்கிட்டு வருதா? நம்ம எல்லாத்துக்கும் ஜும்மாவில் வந்தவொடனே அழகாக தூக்கம் வருது. யார் கேட்டு வருது? அல்லாஹ் தான் தர்றான், வேறு ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் தான் தர்றான். இன்னொரு முக்கியமான விஷயம், தொழுகையில் வர்ற தூக்கம் இருக்குது பார்த்தீங்களா, தொழுகையின் போது வரக்கூடாது, அது ஷைத்தானுடைய தூக்கம். ஆனால் போர்க்களத்திலும் சில சஹாபாக்களுக்கு தூக்கம் வந்ததாக வரலாறு சொல்லுது, குரானே சொல்கிறான். குரானில் அல்லாஹ் சொல்கிறான், போர்க்களத்தில் தூக்கம் வந்தால் அந்த தூக்கம் நியமத்து. என்ன அர்த்தம்? யாருக்கு தூக்கம் வரும்? யாருக்கு மனசில் எந்த கவலையுமே இல்லையோ அவருக்கு தான் தூக்கம் வரும். நம்மால் எக்ஸாம் எழுத போனாலே பண்ணுறான், அங்கே வாழை தூக்கிட்டு நிற்கிறாங்க, எதிரி வந்து குறி வச்சுக்கிட்டு நிற்கிறான், ஆனால் இவங்களுக்கு தூக்கம் வருதுன்னா முழு நிம்மதியாக இருக்காங்கன்னு அர்த்தம். சஹாபாக்கள் முழு நிம்மதியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அதனால் அல்லாஹ் சொல்கிறான், போர்க்களத்தில் தூக்கம் வருவது நியமத், தொழுகையில் தூக்கம் வருவது அது ஷைத்தானுடைய வேலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ எனவே தூக்கம் என்பது மனிதன் கையில் அல்ல. ஒரு இடத்துல வருது, இன்னொரு இடத்துல வரமாட்டேங்குது, சில பேருக்கு வந்து மாத்திரை போட்டும் வரமாட்டேங்குது. அப்போ முழுக்க முழுக்க அந்த அதிகாரத்தை இறைவன் தன் கையில் வைத்திருக்கிறான் என்று பொருள். அதனால தான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஒமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில் லைலி ஒன் நஹாரி, நீங்கள் பகலிலும் இரவிலும் உறங்குவது என்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சினே சொல்கிறான். அல்லாஹ் ஒருத்தன் இருக்காங்கிறத எதன் மூலம் புரிஞ்சுக்கிறலாம்? மனிதனுடைய உறக்கத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இரவில் அல்லாஹ் உங்களை உறங்க வைக்கிறான், பகலில் அல்லாஹ் உங்களை சம்பாதிக்க வைக்கிறான் அப்படின்னு தான் அந்த ஆயத்து சொல்லுது. புரிஞ்சுங்களா? அப்போது தூக்கத்தை இரவுக்கும் வருவாய் ஈட்டுவதை பகலுக்கும் அல்லாஹ் குறித்து வைத்திருக்கிறான், நிர்ணயம் பண்ணியிருக்கிறான். இதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பழக்கம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தாருக்கு அவர்களுடைய காலை நேரத்தில் பரக்கத்தை வைத்திருக்கிறான் அப்படின்னாங்க. அதனால தான் அரபுகள்கிட்ட அன்னைக்குள்ள பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் எப்போ ஓப்பன்? ஃபஜ்ருக்கு பின்னாலே ஓப்பன், ஃபஜ்ருக்கு பிறகு ஓப்பன். சரி, எப்போ மூடுவாங்க அப்படின்னா அசருக்கு பின்னாடி மூடிடுவாங்க. அதனால தான் அசருக்கு பிறகு ஒருவர் வியாபாரம் செய்யும்போது அவர் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்தால் அதுக்கு கடுமையான கண்டனம் வந்திருக்கு. ஏன் அசருக்கு பிறகு மட்டும் அப்படின்னா, அது கடை அடைக்கிற நேரம், கடை அடைக்கிற நேரத்தில் கும்பலாக கூட்டம் வரும். அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லி சரக்கை தள்ளி விட்டுறலாம். அப்படி யாராவது ஏமாற்றணும்னு நினச்சா அது மிகப்பெரிய தவறு, அல்லாஹ் ஏறெடுத்தே பார்க்க மாட்டான் அவர்களை அப்படின்னு ஹதீஸில் வருது. அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, பகலில் வருவாய் ஈட்டுதல் என்பதை இறைவன் நிர்ணயித்திருக்கிறான், இரவில் தூங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். இதுதான் யதார்த்தம். அதனால தான் குர்ஆனில் அல்லாஹ் இடத்துல சொல்லுவான், வஜஅல்னல் லைல லிபாஸா வஜஅல்னன் நஹார மஆஷா, பகலை நாம் உங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான நேரமாக வைத்துள்ளோம், இரவை நாம் உங்களுக்கு அமைதியாக வைத்துள்ளோம், அதாவது நிம்மதி பெறுவதற்காக வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இரவை நீங்கள் நிம்மதி பெறுவதற்காகவும் பகலை நீங்கள் வாழ்வாதாரத்திற்கு
தேவைப்படக்கூடிய வெளிச்சம் உள்ளதாகவும் நான் ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நேராக இதுக்கு இன்றைக்கி நேர் மாற்றம். இன்றைக்கி நடைமுறை என்பது நேர் மாற்றம். ராத்திரியில் ஃபுல்லாக வியாபாரம் நடக்குது, பகலில் ஃபுல்லாக படுத்துங்கிறது. இன்றைக்கி நேர் மாற்றம் தலைகீழ. இந்த நேர் மாற்றம் தலைகீழ எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், பெரும் பெரும் உள்ளூர் வணிக நிறுவனங்கள், அதே மாதிரி வெளிநாட்டு வணிக நிறுவனங்கள் இவங்க வந்ததுக்கு பிறகு அந்த சூழலை அப்படியே மாற்றி அமைச்சிட்டாங்க. நல்லா வச்சு பாருங்கள், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆள், அவர்கிட்ட ஒரு டீலிங் வச்சுக்கிறோன்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க பாவம் இங்கே நைட்டில் முடிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற பேர்லேயே நாம் அதை என்ன செஞ்சிட்டோம், அனுமதித்து வச்சுருக்கிறோம். அப்போ என்ன செய்யுதுன்னா, உலக பொருளாதாரம் மனித வாழ்வின் நியதியை மாற்றுகிறது. நீங்கள் இரவில் எவ்வளவு தூங்காமல் இருந்துட்டு பகலில் எவ்வளவு தான் தூங்கினாலும் இரவனுடைய அந்த தூக்கத்திற்கு ஈடே ஆகாது, ஈடே ஆகாது. ராத்திரியில் அதாவது இருள் இருக்குது பாருங்கள், இருளில் தான் மெலட்டோனின் அதிகமாக சுரக்கும். மெலட்டோனின் சுரப்பி என்பது இருளில் தான் அதிகமாக சுரக்கும். பகலில் அல்லாஹு தஆலா அந்த சுரப்பியை லேசாகத்தான் சுரக்க வைப்பாங்க. பகலில் வந்து அந்த அந்த சுரப்பி அதிகமாக சுரக்காது. அந்த மெலட்டோனின் என்பது தான் ஒரு மனிதனுடைய தூக்கத்தை என்ன செய்கிறது, முடிவு செய்கிறது. அந்த மெலட்டோனின் சுரப்பி ஒழுங்காக இல்லாட்டி டாக்டர் அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா மருந்து மாத்திரை சஜஸ்ட் பண்ணுவார். அப்போது இறைவனை இயல்பாகவே என்ன வச்சுருக்கிறான்னா, ராத்திரியில் மனித உடம்பில் மெலட்டோனின் அதிகமாக சுரக்கும். அப்போது தூக்கத்துக்கு அவன் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அப்படி செய்கிறான். இப்போது ஒரு மனிதன் தன்னுடைய வருவாய்க்காக, தன்னுடைய பிழைப்புக்காக அந்த மாற்றும்போது இறைவன் ஏற்படுத்திய அந்த நிர்ணயத்தோடு அவன் என்ன செய்கிறான், இறைவன் ஏற்படுத்தியிருக்கிற நியதியோடு அவன் போராடுகிறான். அதனால தான் என்ன செய்கிறான், தேவையில்லாத சூழ்நிலைகள்லாம் வருது. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க சத்தெல்லாம் இழந்து போயிடுறாங்க. சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைச்சிருது, பலங்களை இழந்து போய்விடுகிறார்கள். ஏன்னா இறைவனுடைய நியதியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். இது உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினால் எல்லா இடத்திலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக போய்விட்டது. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னா, பகலை வருவாய் ஈட்டுவதற்காகவும் இரவை உறங்கி நிம்மதி பெறுவதற்காகவும் தான் வைத்திருக்கிறான். அப்படிங்கிறத நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நான் இப்போ சொன்ன மாதிரி மெலட்டோனின் அப்படிங்கிற அந்த சுரப்பி இரவில் மட்டும்தான் சுரக்கும், இருளில் மட்டும்தான் சுரக்கும், இரவில் இல்லை, இருளில் மட்டும்தான் சுரக்கும். அதனால தான் நீங்கள் நல்லா பாருங்களேன், சில பேர் கப்சிப்புன்னு ஃபுல்லாக இருட்டி இருந்தால் தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். ஃப்ளைட்டில் போய் அவங்களுக்கு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராத்திரி ஃப்ளைட்டில் நீண்ட நேரம் போகிற ஃப்ளைட்டாக இருந்துன்னு சொன்னால் ஒரு கிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பு கண்ணை மறைக்கிற மாதிரி ஒன்று இது இருக்கும். அத்தனைக்கும் ஃப்ளைட்டில் வந்து பெரிய அளவில் ஆஹா ஓஹோன்னு லைட் எரியாது, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி தான் இருப்பாங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன லைட் தான் எரியும். ஆனால் அதுக்கு கூட இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த கிட்டில் வந்து ஒரு கருப்பு கண்ணை மறைக்கிற ஒரு பேண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா அதை மறைச்சா தான் சில பேருக்கு தூக்கமே வரும், இல்லைன்னா வராது. அப்போது இருள் என்பது மெலட்டின் சுரப்பதற்கு அல்லாஹு தஆலா உகந்த நேரமாக வைத்திருக்கிறான். அந்த மெலட்டோனின் தான் உறக்கத்தை உடலுடைய விழிப்பு உறக்க சுழற்சியை ஒவ்வொரு இரவும் பகலும் ஒழுங்குபடுத்துவதில் மெலட்டோனின் சுரப்பிக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது. அப்போ அது சுரக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா உடம்பில் இருள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் வச்சிருக்கிறான். அதனால் இரவுல தான் என்ன அதிகமாக சுரக்கும். இருட்டு ஏற ஏற என்ன செய்யும்னா அதிகமாக சுரக்கும். அது மனிதனுடைய தூக்கத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கலாம். ஒளி நிறைந்த சூழலில் வந்து மெலட்டின் உற்பத்தியை வந்து அல்லாஹு தஆலா இயற்கையில் கம்மி பண்ணிடலாம். அதனால தான் பகலில் பெரும்பாலும் தூக்கம் வரதில்லை. அப்படியே தூக்கம் வந்தாலும் சும்மா லேசாக அப்படி லைட்டாக தான் தூக்கம் வருமே தவிர பெரிய ஆழ்ந்த உறக்கமெல்லாம் என்ன செய்யாது, பகலில் வரவே வராது. ஏன்னா அதற்கு தேவையான அமைப்பை அல்லாஹு தஆலா பகலில் வைக்கவில்லை என்பது தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இரவு என்பது இறைவனின் நியதி. அது உடல் ராகத்திற்காகத்தான், உடல் நிம்மதி பெறுவதற்காகத்தான். பகல் என்பது வருவாய் ஈட்டுவதற்காகத்தான். இதுதான் இறைவனுடைய நியதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, தூக்கத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். தூக்கம் நம்மள்கிட்ட என்ன செய்யுது? ஏன்னா அதை அல்லாஹ் அத்தாட்சின்னு சொல்கிறோம். தூங்கும்போது நம்முடைய உடலில் என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது, ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது. ஏன்னா தூக்கங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் 1/3, 3ல் ஒரு பகுதி. 8 மணி நேரம் உறங்கணும்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாரு. 8 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 60 வயசுனா மொத்தம் எத்தனை வயசு தூங்கியிருக்கிறோம்? 20 வயசு தூங்கியே தீருவோம் கண்டிப்பாக.
அதை ரம்ஜானில் தூங்குறது கொள்றதுலாம் அதெல்லாம் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் கூடிரும். அதை விட்டுருங்க. இயல்பான ஒன்று என்னன்னு சொன்னால் 8 மணி நேரம் உறக்கம். அப்போ 1/3 மனித வாழ்வை தூக்கம் என்ன செய்கிறது, அடைத்துக் கொள்கிறது. அப்போ அப்படின்னா தூக்கம் என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. தூங்கும்போது உடல் என்ன செய்யுது அப்படின்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு ஓய்வு என்பது தேவை இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பகல் நேர ரயிலெலாம் இருக்குது பாருங்கள். இந்த பகல்லையே புறப்பட்டு பகல்லையே வந்து சேர்ந்துற மாதிரி ரயில் வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுருவாங்க. அது போவாது. அன்றைக்கி வந்தே பாரத் ஒரு நாளைக்கு போவாது, தேஜஸ் ஒரு நாளைக்கு போவாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த முக்கியமான பகலில் ஆரம்பித்து பகல்லே முடிகிற அந்த இரவுக்குள்ளே முடிகிற அந்த ட்ரெயினில் வந்து ஒரு நாள் ரெஸ்ட்டு. என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அதுக்கு தேவை. அதே மாதிரி தான் நம்முடைய உடல் என்பது பகலில் அதிகமாக சிந்திக்கிறது, மூளை அதிகமாக சிந்திக்கிறது, உடல் அதிகமான வேலை செய்கிறது, நிறைய செல்லுகள் வந்து பாதிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நிறைய சக்தி செலவாகிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய அந்த இருந்துக்கிட்டே இருக்கும்போது, இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும்போது நிறைய இழப்புகள் ஏற்படும். அந்த இழப்புகளை எல்லாம் சரி செய்து மீட்டுருவாக்கம் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உறக்கத்தில் தான் வைத்திருக்கிறான். கிட்டத்தட்ட ஆளை படுக்க போட்டுட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒவ்வொரு பார்ட்ஸாக முறுக்கி விடுறான். அது தேஞ்சிருக்கா, அதை கொஞ்சம் சரி பண்ணி விடு. இந்த செல்லு வீணாக போயிடுச்சா, அதை கொஞ்சம் ஒழுங்காக்கி விடு. நாளைக்கு அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு, அதனால் அந்த ஆட்டலை ஃபுல்லாக சேமித்து நாளைக்கு தேவைக்கு வச்சு கொடு. இந்த மாதிரி வேலைக்காகத்தான் அல்லாஹு தாலா உறக்கத்தை பயன்படுத்துகிறான் அப்படின்னு நமக்கு மார்க்கம் சொல்கிறது. அதை அறிவியல், மருத்துவ அறிவியல் இன்றைக்கு நிர்ணயிக்கவும் செய்கிறது. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நான் மேலே சொன்ன வாசித்த வசனம் இருக்க பாருங்கள். அல்லாஹ் உங்களுடைய உறக்கத்தை தன்னுடைய அத்தாட்சியாக சொல்கிறான்னு வருதில்ல, அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒமினல் ஆயாத்தி மா ஜஅல மின் சிஃபத்தின் நௌமி ஃபில் லைலி ஒன் நஹாரி ஃபபிஹி தஹ்சுலுர் ராஹத். அவங்க சொல்கிறாங்க, இரவிலும் பகலிலும் உறங்கும் நிலையை உயிரினங்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பது இறைவனுடைய சான்றுகளில் ஒன்று. ஏன் அப்படின்னா உறக்கத்தில் உடல் இயக்கம் நின்று விடுகிறது, அதனால் உடலுக்கு ஓய்வு கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது, சோர்வும் களைப்பும் அகன்று விடுகின்றன. இது யார் சொல்கிறான்னா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எந்த வருஷம் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க அப்படின்னா ஹிஜ்ரி 8வது நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. ஹிஜ்ரி 8வது நூற்றாண்டு, நம்ம கணக்குப்படி ஹிஜ்ரி கிபி 13வது நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க. 12-13வது நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, உறங்கும்போது உடலுக்கு ஓய்வு, களைப்பு நீங்குகிறது. அன்னைக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, தூங்கும்போது என்னென்ன வேலை நடக்குது அப்படின்னா, முதலாவது ஆற்றல் சேமிப்பு நடக்குது. ஆற்றல் சேமிப்பு என்ன? ஆற்றல் சேமிப்பு, பகலில் வந்து உடல் வேலை செய்யணும்னா நிறைய பவர் தேவைப்படும், நிறைய சக்தி தேவைப்படும். அந்த சக்தி ஃபுல்லாக எப்போ தான் செலவாகும்னா பகலில் தான் செலவாகும். அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இயற்கையிலேயே உடலை அல்லாஹ் அமைதிப்படுத்தி கொஞ்சமாக செலவாகிற மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம பகலில் ஃபுல்லாக நம்ம அதாவது நைட்டில் ஒரு 6 மணிக்கு நல்ல ஃபுல்லாக வெளிச்சத்தை போட்டு விட்டுறோம். நைட்டு தூங்குகிற நேரத்தில் என்ன செய்கிறோம், இந்த லேசான விளக்கு வச்சிடறோம்ல, அப்போ என்ன அர்த்தம்னா கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகும். அது மாதிரி எல்லாம் என்ன செஞ்சாரோன்னா உடல் இயக்கத்தை அதாவது ஒரு பெரிய அளவுக்கு நிறுத்தி விடுகிறாங்க. அது என்ன அளவுக்கு வேலை செய்யும்னா, உள்ள தன்னைத்தானே சுத்தமாக்கிக் கொள்வதற்கும் தன்னைத்தானே மீட்டுருவாக்கம் செய்து கொள்வதற்கும் தேவையான இயக்கத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த உடலை இயங்க வைப்பான். மற்றபடி பெரிய அளவில் சக்தி அந்த நேரத்தில் போகவே போகாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் வச்சு, அப்போ அந்த நேரத்தில் சேகரமாகக்கூடிய மிச்சமாகக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹு தாலா மறுநாளுடைய பகலுக்கான செலவாக அல்லாஹ் அதை சேமித்து வைத்திருக்காங்க. அப்போ இது முதல்ல நடக்குதுங்க, ஆற்றல் சேமிப்பு முதல்ல நடக்குது. ரெண்டாவது என்னன்னு சொன்னால் சுய பழுதுபார்ப்பு, மீட்டுருவாக்கம். அதாவது பகலில் ஒரு மனிதனுக்கு அவன் வேலை செய்யும்போது உள்ளுக்குள்ளே ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது வெளியில் அவருக்கு ஏதாவது காயம் கூட வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அதையெல்லாம் சீர் செய்வதற்கான ஒரு சுய பழுதுபார்ப்பு அம்சமாகத்தான் அல்லாஹ் உறக்கத்தை வைத்திருக்கிறான். நம்ம தூங்கும்போது சுறுசுறுப்பு கம்மியாக தானே இருப்போம். இந்த சுறுசுறுப்பு கம்மியாக இருக்கிறது என்பது எதனுடைய அடையாளம்னா, உள்ள
பழுதுபட்ட அந்த பொருட்கள் எல்லாம் மறுபடியும் சரியாகின்றன என்று அர்த்தமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, உடம்பு சோம்பலன்னு போகிறீங்க. டாக்டர் போன உடனே உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவார்? 2 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவார்ல. 2 நாள் ரெஸ்ட் எதுக்கு சொல்கிறாரு? உடல் இயக்கம் இல்லாமல் குறைவாக இருந்தால், உடல் இயக்கம் குறைவாக இருந்தால் உடலில் ஏற்பட்ட அந்த பிரச்சனையை தானே சரி செஞ்சுக்கணும். அப்போ எனவே அப்படி சரி செய்து கொள்வதற்கு உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் ஓய்வாக இருக்க வேண்டியது தேவை இருக்கிறது. அப்போ எனவே உடல் ஓய்வாக இருக்கும்போது தான் உள்ளுக்குள்ள அதாவது செலவான விஷயங்களை ஃபுல்லாக திரும்ப மீட்டுக்கொள்வதும், அதே போல் டேமேஜான செல்கள் மறுபடியும் புத்துருவாக்கம் பெறுவதும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் எப்போ நடக்குதுன்னு சொன்னால் இரவில் தூங்கும்போது தான் நடக்கிறது. அதனால தான் கரெக்டாக ஒருத்தர் கரெக்டாக தூங்க வேண்டிய அந்த அளவுக்கு தூங்கிட்டாருன்னு சொன்னால் மறுநாள் எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருப்பார்? ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பார். ஆனால் ஒழுங்கான தூக்கம் வரலன்னா அப்படி அந்த ஃப்ரெஷ் வராது. நான் ஒழுங்கான தூக்கம்னு எதை சொல்கிறேன்னா, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் தூங்க போகிறாங்க பாருங்கள், அது அவங்களுக்கு காலையில் எழும்போது எந்த விதமான சோர்வும் இருக்காது. முழுக்க ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியோடு எழுதியிருப்பார்கள். அப்போ எனவே ஏற்கனவே உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் சீர் செய்யப்பட்டு பழுது பார்க்கப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் இந்த வெளியில் படக்கூடிய காயங்கள் இருக்குல்ல, அந்த காயங்கள் கூட இரவு நேரத்தில் தான் அதிகமாக குணமாகும். இரவு நேரத்தில் தான் அதிகமாக காயங்கள் குணமடைகின்றன என்று மருத்துவ அறிவியல் சொல்கிறது. அப்போ எனவே முழுக்க அல்லாஹு தஆலா உறக்கத்தை நம்முடைய உடல் நலன் அடிப்படையில் தான் நல்லா வைத்திருக்கிறான், சரி செய்வதற்காகத்தான் நல்லா வைத்திருக்கிறான். இது 2வதுங்க. 3வது என்னன்னு சொன்னால் மூளை பராமரிப்பு. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய உடல் உறக்கத்தில் இருக்கிற போது, ஓய்வில் இருக்கிற போது தான் மூளை பராமரிப்பும் நடக்கிறது. அது என்ன மூளை பராமரிப்பு அப்படின்னா, விழித்திருக்கும் போது நமக்கு கிடைத்த தகவல்கள், நமக்கு கிடைத்த நாலேஜ், அறிவுகள், இதை ஃபுல்லாக நம்முடைய மூளை நாம் உறங்கி கொண்டிருக்கும் போது தான் மறுசீரமைத்து வரிசைப்படுத்துவான் எல்லாத்தையும். இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லைப்ரரியில் அந்த லைப்ரரியன் இருப்பார்ல, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பகல் ஃபுல்லாக மக்கள் எடுத்து படிச்சுட்டு அங்கங்கே போட்டு போன அந்த புஸ்தகத்தை ஃபுல்லாக எடுத்து அவர் சாயந்தரம் அடுக்கி வைப்பார் பாருங்க. இந்த வேலை தான் மூளை செய்கிற வேலை. காலையில் நம்ம 10 விஷயத்தை பார்த்துருப்போம், 4-5 பேரை பார்த்துருப்போம், என்னென்னவோ செஞ்சுருப்போம். எல்லா விஷயமும் அப்படி செதறி கிடக்கும். இந்த செதறி கிடக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஃபுல்லாக ஒன்றுபடுத்தி வரிசையாக வைக்க வேண்டிய இடத்துல அதை அடுக்கி வைக்கிற வேலையை மூளை இரவில் உடல் ஓய்வாக இருக்கும்போது தான் பராமரிக்கிறது, பார்க்கிறது. அப்போ அப்படின்னா நம்முடைய நினைவுகளை வரிசைப்படுத்தி தரக்கூடிய ஒரு பெரும் பணி உறக்கத்தை தாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அல்லாஹ் உறக்கத்தை தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுன்னு சொல்கிறான். அப்போ எனவே இப்படிப்பட்ட பெரும் விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் அத்தாட்சின்னு சொல்ல முடியும். நமக்கு தெரியுது, ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் போய் தூங்கிட்டு எழுந்த மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளுக்குள்ள அல்லாஹு தஆலா இவ்வளோ பெரிய விஷயங்களை வைத்திருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எனவே அருமையான தோழர்களே, தூக்கத்தை சாதாரணமாக நாம் நினைத்து விட முடியாது. அதனால தான் மார்க்கத்தில் தூக்கத்துக்குன்னு சில ஒழுக்கத்தை சொல்லித்தரப்படும். ஏன்னா முழுக்க அது நம்முடைய நலனுக்காக இறைவன் ஏற்படுத்துகிற விஷயம். அதனால் அந்த தூக்கத்தை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதுக்குன்னு சில ஒழுங்குகள் இருக்கிறது. அந்த ஒழுங்குகளை பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. முதலாவது ஒழுங்கு என்ன அப்படின்னா, ஒழுக்கமாக தூங்க போகிற நேரத்தில் தூங்க போயிடணும். இது தூக்கத்துக்கு நான் கொடுக்குற மரியாதையில் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இஷாவுக்கு முன்னால் உறங்குவதை வெறுப்பார்கள், அவங்களுக்கு பிடிக்காது. இஷாவுக்கு பின்னால் உறங்காமல் பேசிக்கிட்டு இருக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இஷாவுக்கு முன்னால் உடனே தொழுதுட்டு தான் என்ன செய்யணும், தூங்கணும். இஷாவுக்கு முன்னால் தூங்கக்கூடாது. ஏன் இஷாவுக்கு முன்னால் தூங்கக்கூடாது அப்படின்னா, ஒரு கால் அந்த தொழுகை தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் தூங்க போகிற போது அன்றைய நாள், அதாவது அவனுடைய பட்டோட இருக்கு பாருங்கள், அவருடைய பேரேடுன்னு வச்சுக்கங்க, அவருடைய ஃபைல், அன்னைக்குள்ள ஃபைல் மலக்கு கையெழுத்து போட்டு முடிப்பார் அன்னைக்கு. அப்படி முடிக்கும்போது அதில் என்ன இருக்கணும், தொழுகை இருக்கணும், தொழுகைன்னு இருக்கணும், திக்ர் செஞ்சதுன்னு இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாருடைய அந்த ஒரு நாளுடைய கடைசி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணும்போது நம்ம மலக்கு என்ன எழுதியிருப்பார்? ஒருத்தருக்கு கோலங்கள் சீரியல் இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு சினிமா படம் இருக்கும், இன்னொருத்தருக்கு செல்ஃபோன் இருக்கும், இன்னொருத்தருக்கு அரட்டை அடித்தது இருக்கும்,
இப்படி தான் நம்மளுக்கு பெரும்பாலான பேர்கள் இருக்கும். தொழுதுட்டாங்க, தொழுதுக்கு பிறகு இப்படிலாம் இந்த மாதிரி கச்சாத்து இந்த மாதிரி கச்சேரிலாம் நடந்ததாக தான் இருக்கும். யாருக்காவது வெறும் தொழுதோடு அப்படியே அவருடைய அன்றைய நாளுடைய சிட்டு முடியுமா யாருக்காவது? ஆனால் முடிய வைக்கணும்னு என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இஷாவுக்கு முன்னாடி தூங்காமல் இருக்காதீங்க, தூங்கிறாதீங்க, இஷாவுக்கு பிறகு தூங்காமல் இருக்காதீங்க. இது முதல்ல நாம் உறக்கத்திற்கு கொடுக்கக்கூடிய மரியாதையில் மிக முக்கியமான ஒன்று, உறக்கத்தின் ஒழுங்குகளில் மிக முக்கியமான ஒன்று. ரெண்டாவது என்னன்னு சொன்னால், உறங்குவதற்கு முன்பு உது செய்து கொள்ள வேண்டும். மார்க்க நமக்கு சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுன்னத்து இதெல்லாம். இதா அதைத்த மதுஜாக்க ஃபதவல்ல உதுஅக லிஸ்ஸலாத். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் படுக்கைக்கு போகிறீர்கள் என்றால் தொழுகைக்கு உழவு செய்வதை போல் உழவு செய்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கள்? படுத்துக் கொள்ளுங்கள். ஏன் உதவு செய்ய சொல்கிறாங்க? அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க. அவர் உதவோடு படுத்து விட்டால் இடையில் அவருக்கு இந்த புரண்டு கிரண்டு படுக்கும்போது லேச விழிப்பு வரும்ல, அந்த விழிப்பு வரும்போது சில நல்ல மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ் இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி சொல்லும்போது அவரை அறியாமல் ஏதாவது துஆவுடைய வார்த்தையை அவர் பயன்படுத்தினால் அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரிக்கிறான். இது ஹதீஸில் வருதுங்க, ஹதீஸில் ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் வருது. அவர் உதுவோடு படுத்திருந்தால் அவர் தம்மையும் அறியாமல் சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை வார்த்தைகளை கூட அல்லாஹ் அங்கீகரித்து விடுகிறான். அப்போ அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் இரவுல படுக்க போகும்போது உதுவு செஞ்சுட்டு போங்க. இது உறக்கத்தினுடைய ஒழுங்குகளில் இதுவும் ஒன்று. சரி, அதே மாதிரி அடுத்து மூணாவது என்னன்னு சொன்னால், உறக்கத்திற்கு முன்னால் பெட்டை உதறி விட்டுக்கணும். நமக்கெல்லாம் பெரும்பாலும் விரிச்சு கிடக்கும், அப்படியே போய் தொப்புன்னு விட வேண்டியது. இப்படி தான் நம்ம பழகி வச்சுருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் என்ன செய்யணும்னு சொன்னால், அதை தட்டி ஒழுங்குபடுத்தி அதுக்கு பிறகு தான், ஏன்னா அதில் என்ன இருக்கும்னு நமக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாகவே சொல்கிறாங்க. இதா ஆவா அஹதுக்கும் இலா ஃபிராஷிஹி, உங்களில் ஒருவர் படுக்கைக்கு சென்றால் முதலாவது தன்னுடைய கீழாடையின் உட்பகுதியை எடுத்து அவர் உதறி விட்டு கொள்ளுங்கள். கீழாடையினுடைய கீழ்ப்பாகத்தை எடுத்து அப்படின்னா பேண்ட் போட்டுறவங்களால முடியாது, கையில் கொடுத்துருக்கனால தான் முடியும். புரிஞ்சுங்களா? பேண்ட் போட்டுறவங்களால எடுத்து உதற முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா வேற ஒரு துண்டு எடுத்து உதறி விட்டுக்கிறன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னு சொன்னால், கீழாடையினுடைய உட்பகுதியை எடுத்து உதறி விட்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பிஸ்மில்லா சொல்லிட்டு இதை செய்ய. ஏன்னா ஃபஇன்னஹு லா யஅலமு மா ஹலஃபஹு பஅதஹு வலா ஃபிராஷிஹி, அவர் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு பெட்டில் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஏதாவது தேள்கள் உள்ளே நடந்திருக்கலாம், விஷஜந்துக்கள் இருக்கலாம், ஏன் சைத்தானே உள்ளே கிடக்கலாம், வாய்ப்பு இருக்குல்ல. சைத்தான் அவன் இருக்க நமக்கு தெரியவா போகுது. அப்போ அதனால் நீங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஓத சொல்லியிருக்கிறாங்க. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இவற்றை ஓதி கைகளை குவித்து அதில் ஊதி உடல் முழுக்க தடவி கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்ளுங்கள். ஆயத்துல் குர்சிங்கிறது சைத்தான்றது பாதுகாப்பு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். இது பகல் நேரத்தில் உடலுக்கு ஏற்பட்ட எல்லா களைப்பையும் நீக்கக்கூடிய திக்ருன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட பணியாளர் ஒருத்தர் தாங்கன்னு கேட்டு வரும்போது, உடம்புலாம் வலிக்குது எனக்கு வேலைக்காரங்க ஒருத்தர் தாங்கன்னு கேட்டு வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த திக்ரு இது. அப்போ பகலில் நமக்கு ஏற்பட்ட களைப்புகளை ஃபுல்லாக இதை ஓதிட்டு படுக்கும்போது என்ன செய்யுது? களைப்பு நீங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஓதிக்கிறது இதெல்லாம் நாம் உறக்கத்திற்காக கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்குகள். அடுத்து குப்புற படுக்கக்கூடாது. குப்புற படுக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு தவறான படுக்கை முறை. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்து போகிறாங்க, ஒருத்தர் குப்புற படுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி ரிஜஅத்துன் லா யுஹிப்புஹு அல்லாஹ், இது அல்லாஹ் விரும்பாத படுக்கை முறை அப்படின்னாங்க. அல்லாஹ் விரும்பாத படுக்கை முறை. ஏன் அப்படின்னா நாளை மறுமையில் நரகவாசிகள் குப்புறப்படுத்தி தான் இழுத்துட்டு போகப்படுவாங்க. அப்போ படுக்கக்கூடாது. சில பேர் குப்புறப்படுத்தா தான் தூக்கம் வருங்கிற மாதிரி பழகி வச்சு தொலைச்சிருப்பாங்க. தயவுசெய்து மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா அது நரகவாசிகளின் படுக்கை. புரிஞ்சுங்களா? ஆனால் அதே நேரத்தில் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்காக வேண்டி சில பேர் அப்படி படுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அது ஏதேனும் நியாயமான காரணத்தின் நிமித்தம் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படியே பழகி என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அடுத்து இரவில் குளிப்பு கடமையுடன் இருந்தால் உது செய்துவிட்டு என்ன செய்ய வேண்டும்? உறங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு இரவு நேரத்தில் குளிப்பு கடமையானால் அப்படி படுத்துட மாட்டாங்க,
போய் ஒழு செஞ்சுட்டு வந்து தான் என்ன செய்வாங்க, மறுபடியும் படுப்பாங்க. அது ஒரு மானசீகமான தூய்மை. எனவே மனிதன் குளிப்பு கடமையானவனாக இருக்கும்போது சைத்தான் தன்னுடைய தாக்குதலை தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதற்கு அந்த உது என்பது ஒரு மானசீகமான கேடயமாக மாறிவிடுது, பாதுகாப்பு வளையமாக மாறிவிடுகிறது. அப்போ எனவே இந்த மாதிரி செஞ்சுக்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி விழிப்பு வரும்போது உடனே அல்லாஹ்வை திக்ர் செஞ்சிடணும். தூக்கத்தில் தூங்கிட்டே இருக்கோம், திடீர்னு என்ன செய்யுது, நமக்கு முழிப்பு வருது. அப்போ ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிறணும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த நேரத்தில் நம்மையும் அறியாமல் ஏதாவது பிரார்த்தனை வார்த்தையை சொல்லிவிட்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், மன்னிச்சிடறான். அதனால் தூக்கத்தில் இடையில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தையாக அல்லாஹும் மக்ஃபிர்லீன்னு வச்சுக்கிறலாம். இறைவா என்னை மன்னிச்சிரு, இறைவா எனக்கு நரக விடுதலை கொடு, இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன செஞ்சிடலாம், சொல்லியே பழகிடலாம். ராத்திரியில் தூக்கத்தில் இடையில் நம்ம விழிச்சா இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன செஞ்சிடணும், சொல்கிறத நம்ம பழக்கமாக வச்சுக்கிறோம். அப்படி செய்யும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அது அவருக்கு துஆ அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த மாதிரியான அம்சங்களை நாம் நம்முடைய தூக்கங்களில் பேணுதல் என்பது அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த உறக்கத்தினுடைய ஒழுங்குகளை நாம் கடைபிடிப்பதாக மாறும். அது நிச்சயமாக நம்முடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும், இழந்த சக்தியை உடலுக்கு மீட்டு கொடுக்கும். அதே போல் நம்முடைய மூளை நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சரியாக வரிசைப்படுத்தி அடுக்கி கொடுக்கும். இது நம்முடைய வாழ்க்கை சீராக அமைவதற்கும் சிறப்பாக அமைவதற்கும் மிகப்பெரிய துணையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. முழுக்க முழுக்க வாழ்வியல் நடைமுறையை தான் ரசூலுல்லாஹ் நமக்கு இதில் சொல்லித்தராங்க. இந்த வசனம் வாழ்வியல் நடைமுறையை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் நல்லா இந்த வசனங்களை செஞ்சிருக்காங்க, நமக்கு வச்சிருக்கிறாங்கிறத சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நாம் இங்கே கேட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு 2 விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவது என்பது அதுதான் நாம் இங்கே செலவழித்த நேரத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை. அதுதான் இந்த உரையினுடைய முத்தாய்ப்பு என்பதையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.